பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறையாக இந்த கல்வாரி பள்ளியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு எடுத்தோடனே ஒரு டவுட் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன விழா கொண்டாடுவதற்கு நம் தாயாம் திருவை நமக்கு அழைப்பு விட்டிருக்கின்றது என்று. இன்னைக்கு நம்ம என்ன ஃபீஸ் அல்லது என்னோட விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றது யாருக்காச்சும் தெரியுமா? எல்லாத்துக்கும் நீங்கள் சத்தமாக ஆன்சர் சொன்னீங்கன்னா கடைசியில் திருக்குடும்பத்துக்கு மார்க்ஸ் முடிஞ்சு போகிறப்ப எல்லாத்துக்கும் நிச்சயமாக திருக்குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதனால் எல்லாருமே நிச்சயமாக கவனிப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் பங்குத்தன்மையின் சார்பாக திருக்குடும்ப விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஹாப்பி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். ஹாப்பி ஃபீஸ் எல்லாருக்கும். இந்த திருப்பதிக்கு வருவதற்கு முன்பாக எனது சகோதரிகிட்ட போய் கேட்டேன், இன்னைக்கு என்ன விழா கொண்டாடுறோம் அப்படின்ட்டு. அப்படியா, விழாவா, என்ன விழா கொண்டாடுறோம் அப்படின்னு. ரெண்டாவது கேட்டேன், திருக்குடும்பம் என்றால் என்னன்னு கேட்டேன். திருக்குடும்பமா? அது அந்த சகோதரி சொன்ன பதில் நான் வைக்கின்ற மறைவுரை 3 வரிகளில் முடித்து விட்டார். திருக்குடும்பம் என்பது திரும்பி வாழக்கூடிய குடும்பம். ஏன் இப்படி சொல்ற திரும்பி வாழக்கூடிய குடும்பம் அப்படின்னு? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளாக அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, வீட்டில் ஒரே பிரச்சனை, சண்டை, இது எல்லாவற்றையும் மாற்றி திருத்தி வாழ குடும்பமே திருக்குடும்பமாக வாழும் என்பதை ரத்தின சுருக்கமாக தெரிவித்தார் என்னிடம். அடுத்து ஒரு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் உங்க எல்லாத்தையும். மேலே ஒருத்தர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காருல, நமக்கு மேலே, அவர் யாருன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப நாளாக இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இது நாள் வர அவர் யாருன்னே தெரியல. உங்களுக்கு யாராச்சும் அவர் யாருன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஓகே, அவரோட பேரை சொல்றீங்க. இப்போ எனக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் என்னுடைய தோழர், என்னுடைய இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் என்னோட ரூம்மேட்டு, இயேசு கேட்டால் என்னோட கிளாஸ் அப்படின்னு. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதிலாம் சொல்லுவீங்க? ஒருவருக்கு வழிகாட்டி, இன்னொருவருக்கு சும்மா நான் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்குறேன். ரொம்ப பைபிளை படிச்சு வந்து அப்படியே கேட்குறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யார்? அப்பா, ஃப்ரெண்டு. ஸோ இயேசு கிறிஸ்துவை நம்ம பல பரிமாணங்களில் வந்து நாம் வடிவமைக்கின்றோம். ஆனால் நான் சொல்ல வருகின்ற இந்த 4 கட்டமைப்புகளில் நிச்சயம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒருவராக இருப்பார். சில நேரங்களில் கடவுளும் சரி, இயேசு கிறிஸ்துவும் இல்லை, அல்லது இறைவன் அனைவருமே நமக்கு ஒரு விக்ஸ் மாற்ற மாதிரி, இல்லை ஒரு தலைவலி தைல மாதிரி தான் இருக்காங்க. காரணம், நான் எதை வேண்டுகின்றேனோ அல்லது எதை நினைத்து ஆலயத்திற்கு வருகின்றேனோ அது உடனடியாக எனக்கு தெரிந்துவிட வேண்டும். இரண்டாவது, கடவுள் என்பவர் நமக்கு கண்ணாடி மாதிரி. காரணம், நான் எதை நினைத்து கடவுள் முன்னாடி நிற்கிறேனோ அது கடவுள் எனக்கு அப்படியே பிரதிபலித்து விட வேண்டும். நான் எதை நினைத்து கோயிலுக்கு செல்கின்றேனோ அதை அப்படியே கடவுள் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு 2வது கட்டமைப்புகள் கொண்டு வருகின்றோம். 3வது, இயேசு கிறிஸ்துவோ அல்லது கடவுளோ சில பேருக்கு தாத்தா கடவுளாக இருக்கலாம், சில பேருக்கு அப்பா கடவுளாக இருக்கலாம். காரணம், வீட்டில் பெரியவங்களும் சரி, அப்பாவும் சரி, தன்னோட குழந்தைங்களுக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. எது சொன்னாலும் சரிம்மா பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு பண்ணிடுவாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்கு தாத்தாவாகவோ அல்லது அப்பாவாகவோ இருக்கலாம். 4வதாக, இயேசு கிறிஸ்து என்பவர் சில பேருக்கு போலீஸ்காரராக இருப்பார். ஏன்னா தப்பு பண்ணிட்டா போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுற மாதிரி சில நேரங்களில் நாம் பாவ வாழ்க்கையை விழுந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கோ அவரை சந்திப்பதற்கோ நமக்கு நேரம் இல்லாமல் வீடுகளில் உட்கார்ந்து உலக நாட்டங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கண்ணாடி கடவுளாக இருக்காரா, விக்ஸ் கடவுளாக இருக்காரா, இல்லை தாத்தா கடவுளாக இருக்காரா, இல்லை போலீஸ்கார கடவுளாக இருக்காரா அப்படின்ட்டு 4 பரிமாணங்களில் இருப்பார். இன்றைய சூழ்நிலையில் திருக்குடும்பம் என்பது நாம் அனைவரும் திரும்பி வாழக்கூடிய ஒரு குடும்பமாக வாழ நமக்கு அழைப்பு வருகின்றது. ஒரு விளையாட்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா 2 டீம் இருப்பாங்க. உதாரணத்துக்கு கிரிக்கெட் மேட்ச்ல 2 டீம் விளையாடுவாங்க. அந்த 2 டீம் விளையாடுறப்ப சுற்றி பார்வையாளர்கள் அந்த 2 அணிகளையும் வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் அல்லது அவர்களை என்கரேஜ்மெண்ட் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அந்த விளையாட்டு வீரர் ஒரு 6 அடித்தாலும் சரி, 4 அடித்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க. எதுக்கு அவங்க கை தட்டுறதுனே தெரியாமல் கை தட்டிட்டு இருப்பாங்க. நம்ம உறவுகளிடம் ஒரு சில பேர்
இவ்வாறாகத்தான் நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து எல்லாவற்றிற்கும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஒரு சில நேரம் அந்த விளையாட்டு வீரர் அவுட் ஆகி வெளியில போயிட்டாலும் எல்லாரும் சேர்ந்து கத்துவாங்க, என்னடா அவன் ஜெயித்தாலும் கத்துறீங்க தோத்தாலும் கத்துறீங்கிற மனப்பான்மை நமக்கு ஏற்படும். மூன்றாவதாக, இப்படி பரிமாணங்கள் இருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த அணி தோற்கும் நிலையில் இருந்தாலும் கூட ஒரு சில பேர் அந்த அணியை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள், உங்களால முடியும் உங்களால முடியும் அப்படின்னு. அப்படியாகத்தான் நமது உறவுகளிலும் நமது சொந்தங்களிலும் நாம் தோற்று போகும் பொழுது அல்லது நாம் கீழே விழும் பொழுது நம்மை தேற்றுவதற்கென்று ஒரு சில உறவுகள் நம்மை தேடி வரும். உறவுகள் என்பது மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவை. சில நேரங்களில் நமக்கு தெரியும், இன்றைய சூழ்நிலையில் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உறவுகளே பிரச்சனையாகவும் அமைந்து விடுகின்றது. இந்த உறவுகள் என்பது திருமண வாழ்க்கையிலும் பொருந்தும். மூன்றாவதாக உங்களுக்கு அடுத்த ஒரு சின்ன கேள்வி. அன்னை மரியா, சூசையப்பர் இவர்களை தவிர திருவிவிலியத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒரு சில குடும்பங்களை சொல்லுங்கள். எலிசபெத், சக்கரியா, அண்ணா, அடுத்து அவ்வளோதான். 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, வேற யாருமே ஆன்சர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆபிரகாம், சாரா, ஆதாம், ஏவாள், ஈசாக், ரெபேக்கா, இவ்வாறாக பல குடும்பங்கள் திருவிவிலியத்தின் கதாபாத்திரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சகோதரிடம் மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்டேன், திருக்குடும்பம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திருக்குடும்பத்தை நீ பார்த்துருக்கியா அப்படின்ட்டு நான் கேட்டப்ப அது ஒரு 3 பேரை சொன்னிச்சு. இவங்க பைபிள்ல இல்லைன்னு நான் அடுத்த கேள்வி கேட்குறப்ப அந்த சகோதரி என்ன சொன்னது, இது பைபிள்லாம் நீ தேடினாலும் கிடைக்காது, இது என்னோட அப்பா அம்மா நாங்கள் தான் திருக்குடும்பம் என்ற அழகாக பதிலுக்குரியது என்னையே மெய் சிலிர்க்க வைத்தது. இன்றைய சூழ்நிலையில் உறவுகளில் இருக்கின்ற பகைமை உணர்வு, உறவுகளில் இருக்கின்ற அன்பற்ற தனம், உறவுகள் எதை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது என்பதை மறந்து நாம் உலக நாட்டங்களின்படி சென்று கொண்டிருக்கின்றோம். தினமும் சீரியல் பார்க்கறதுக்கு டைம் செலவு பண்றோம். என்றைக்காவது ஒரு நாள் உறவுகளிடம் அமர்ந்து பேசுவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் சென்று விடுகின்றது. இப்போதான் வாட்ஸ்அப் அதிகமாகிடுச்சு, அப்படிதானே? எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிடுறோம். சில நேரங்களில் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லது அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்கள் பாஸ் உங்கள்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டு உறவை இழந்து உறவை முடித்துக் கொள்ள வேண்டிய சூழலை இன்றைய காலம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்கு முதன்மையான கட்டளையாக சொன்னது, இறை வார்த்தையின்படி அதிகமாக அவர் பயன்படுத்தியது அன்பை செலுத்துங்கள். முதன்மையான கட்டளை அன்பு என்பது மட்டுமே. ஆனால் இன்றைய சூழலில் நாமோ உறவு விரிசலை ஏற்படுத்தி அன்பை இழந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மில் இருக்கின்ற அந்த அரைகுறை எண்ணங்களோடு அரைகுறை நிறைவேறாத ஆசைகளோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் இப்படிதான் இருக்கணும், அதனால நீ இப்படி இருக்கணும்னு அந்த எதிர்பார்ப்போடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது குடும்பங்களில் கணவர் நான் இப்படி இருக்கிறேன், நான் நினைச்ச மாதிரி தான் நீ மனைவி இருக்கணும், இல்லை நான் நினைச்ச மாதிரி இந்த குழந்தை எனக்கு வளரணும். பிள்ளைங்க என்ன செய்யறோம், நான் நினைச்சது அப்படியே அம்மா அப்பா எனக்கு கொடுக்கணும், நான் என்ன ஃபீல் பண்ணி அம்மாட்ட கேட்கணும் அந்த அம்மா அப்படியே எனக்கு நிறைவேற்றணும் என்ற அந்த அரைகுறை மனித எண்ணங்களோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நிறைவேறாத ஆசைகள் அங்கு வரும் பொழுது, நிறைவேறாத ஆசைகள் அங்கு அடக்கப்படும் பொழுது நமக்கு அங்கே உறவில் விரிசல் ஏற்படுகின்றது, அங்கு அன்பு மறுக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து நீங்கள் பைபிளை நல்லா வாசித்து பார்த்துருந்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது பணியை துவங்கும் பொழுது எங்கிருந்து ஆரம்பித்தார்னு நீங்கள் எல்லாரும் பைபிளை நல்லா வாசித்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முதல் முறையாக இயேசு கிறிஸ்து தனது இறை பணியை, மறை போதக பணியை எங்கிருந்து ஆரம்பித்தார் என்று தெரியுமா? கோவிலில். அடுத்து இன்னும் சற்று ஆழமாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இறை பணியை ஆரம்பித்த பொழுது மக்கள் எல்லாரும் எங்க இருப்பாங்க? கடற்கரையில் இருப்பாங்களா, இல்ல கோயிலில் இருப்பாங்களா? இல்ல, அதையும் காட்டிலும் ஆழமாக அவர் சென்றது வீடுகளுக்கு சென்றார். நேரடியாக வீடுகளுக்கு சென்று அங்கே மக்களை சந்தித்தார். அதற்கு உதாரணமாக லாசரின் வீட்டிற்கு சென்றார், பேதுருவின் மாமியாரின் வீட்டிற்கு சென்றார், முடக்குவாதமுற்றவரை
அந்த கட்டிலிருந்து இருக்கும் பொழுது இயேசு வீட்டில் தங்கியிருந்தார், இயேசு வீட்டில் இருந்தார் என்று நாம் இறை வார்த்தை நமக்கு சான்றாக அமைகின்றது. காரணம், மக்களை தேடி அவர்களின் இல்லத்திற்கே சென்று போதிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு தொடங்கிய பணியாக அமைகின்றது. இன்றைய நாட்களில் நமது இல்லங்களில் எத்தனை பேர் தனி ஜபத்திற்கும் குடும்ப ஜபங்களிற்கும் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டால் நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டோம் என்றால் அதற்கு கேள்விக்குறியாகத்தான் அது அமையும். இயேசு ஆண்டவர் உங்கள் இல்லத்திற்கும் வர வேண்டும் என்றால் அன்று பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு சென்ற நிகழ்ச்சி அற்புதமோ, சக்கையின் வீட்டுக்கு சென்று இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லத்திற்கும் வந்து இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்று இந்த வீடும் ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்லும் அளவிற்கு நாம் மாற வேண்டும் என்றால் இயேசு கற்பித்த அந்த முதன்மையான கட்டளையான அன்பை பறைசாற்ற வேண்டும். ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுத்தும் இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதன் மூலமாகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் வீட்டிற்கு வரவேற்க முடியும். அப்படி இல்லைன்னா அவர் சரிம்மா வீட்டுக்கு வந்தோடனே கதவை சாத்தி வச்சுட்டு இல்லை நம்ம சீரியல் பார்த்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் இந்த சீரியலை முடிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் ஆண்டவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இறை வார்த்தையை தியானித்து அதை படிப்பிக்கின்ற அந்த அன்பின்படி வாழ்ந்து உறவுகளை நாம் புதுப்பித்து வாழ்ந்தால் மட்டுமே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமது இல்லங்களிலும் திருக்குடும்பம் திருந்திய குடும்பமாக நமது இல்லங்களில் வருவார்கள். நாமும் திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் தூயாவின் கனிகள் தூயாவின் கொடைகள் நம்மில் நிறைந்திருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மனித விருப்பம் என்பது மனித வாழ்வை சிதைக்கின்றது. இறை விருப்பம் என்பது மனித உள்ளங்களை உருவாக்குகின்றது. மனித விருப்பம் என்பது பிரிவின் காரணமாக இருக்கின்றது. இறை விருப்பம் என்பது உறவுகளை உருவாக்குகின்றது. எனவே நாம் இறை விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது மனித விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்றைய சூழலில் உலக நாட்டங்களும் உலக செய்திகளும் உறவை எவ்வாறு பிரிக்கலாம், அன்பை எவ்வாறு சிதைக்கலாம் என்றுதான் சென்று கொண்டிருக்கின்றனர் தவிர இந்த இறை வார்த்தையின்படி என்றாவது நாம் வாழ்ந்திருக்கின்றோமா அல்லது இந்த இறை செய்தி இந்த வார்த்தையான இறைவன் என்றாவது என் மனதிற்குள்ளாக வந்து என்னை புதுப்பித்திருக்கின்றாரா என சிந்திப்போம். இன்றைய நாளில் சிறப்பாக நாம் தாயார் திருவையானதும் நமக்கு அழைப்பு விடுப்பது இந்த திருக்குடும்பத்தை போல நாமும் வாழ வேண்டும், வளர வேண்டும், மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் முன்மாதிரியான குடும்பமாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் மீண்டும் ஒருமுறையாக சொல்கின்ற அடிப்படையாக கட்டளையாக கொடுத்தது. அவர் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார், ஆனால் அவர் அதிகமாக போதித்திருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவர் விரும்பியது அன்பு என்பதை மட்டுமே. இந்த உறவிற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. எனவே முடிந்தவரை நாம் அனைவரையும் அன்பு செய்வோம். உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தாமல் மன்னித்து விட்டு கொடுத்து போவோம். இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டிருப்போம். இன்றைய விழாவும் நமக்கு அதிகமாக உணர்த்துவது நாம் திருக்குடும்பமாக வாழ வேண்டும், இறை பிரசன்னத்தின்படி வாழ வேண்டும் என்பது. அன்னை மரியாள் வானதூதர் வந்து அந்த தேவ செய்தியை சொன்னவுடன் நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என நாம் லூக்கா நற்செய்தியில் வாசிக்க கேட்டிருப்போம். யோசேப்புக்கும் கனவில் இருந்த மரியாதை விலக்கிவிடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கனவில் தோன்றிய வானதூதர் இறை செய்தியை சொன்னவுடன் தான் நேர்மையாளர் என்பதை யோசேப்பு நிகழ்த்தி காட்டினார். இயேசுவும் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல தனது 12 வயது வரை பெற்றோருக்கு கீழ்ப்படியில் உள்ள பிள்ளையாக வளர்ந்தார். இந்த திரு குடும்பம் என்பது நமக்கு உணர்த்துவது அன்னை மரியாதை போல தாழ்ந்த உள்ளத்துடன், யோசேப்பை போல நேர்மையாளராய், இயேசுவை போல கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ நம்ம குடும்பங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய சூழலில் குழந்தைகளும் பல்வேறு நாட்டங்களில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் பல நேரங்களில் நாம் ஒரு வழியில் சென்று கொண்டிருந்தால் குடும்ப தலைவர் ஒரு வழியில் சென்று கொண்டிருப்பார், குடும்ப தலைவி ஒரு வழியில் சென்று கொண்டிருப்பார், பிள்ளைகள் திசை மாறி சென்று கொண்டிருக்கின்ற அதிகமான செய்திகளை நாம் வாசிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நமது அருகில் கூட இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. உறவில் ஒன்றிப்பு இருக்க வேண்டும் என்றால் என்று நாம் இறைவனை தேடி நாடி வந்து வார்த்தையான இந்த இறைவனை நம் உள்ளத்தில் ஏற்கின்றோமோ அன்று உறவும் பலப்படும்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லங்களில் வந்து தங்குவார். அன்று அந்த இறை பிரசன்னம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடிய நாம் அனைவரும், உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கின்றேன். இதற்கு இந்த அக்காவை தவிர யாராச்சும் ஒரு ஆன்சர் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் எதுவும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் பெத்லகேமா நாசரேத்தா? பெத்லகேமா நாசரேத்தா? இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் பெத்லகேம். இயேசு நாசரேத் வந்து அவர் வளர்ந்த ஊர். இன்று இந்த ஆண்டு பெத்லகேமில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அந்த மக்கள் கொண்டாடவில்லை. போலீஸ் பாதுகாப்புடன் தேவாலயங்களில் வழிபாடு மட்டுமே நடத்தினார்கள். அங்கு திருவருகை காலம் கொண்டாடப்படவில்லை. அங்கு ஸ்டார் ஏற்றப்படவில்லை. குடில் ஜோடிக்கப்படவில்லை. இறுதியாக கிறிஸ்து பிறப்பையும் கூட அந்த மக்கள் கொண்டாடவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் இயேசு கிறிஸ்துவிற்கே அந்த நிலைமை என்றால் நாம் எவ்வாறாக சென்று கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய ஆலயமும் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது என சிந்திப்போம். என்று நாம் ஆலயத்தை நோக்கி இறை பிரசனத்தோடு ஓடோடி வருகின்றோமோ அன்று நாம் அவரோடு இணைய முடியும். இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டு தாயாம் திரு அவையானதும் இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டு யூப்ளி ஆண்டாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. நமது தாயாம் திரு அவை நம்பிக்கையும் திருப்பயணிகளாக இந்த தலைப்பில் நாம் அனைவரையும் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இதை பற்றி நான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது கூட ஒரு சில வரிகளை குறிப்பிட்டிருந்தேன். மிகவும் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டை எதிர்நோக்கி பயணிகளாக வாழ திரு அவை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. நாமும் நம்மை மனம் மாற அல்லது கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி நாம் திருப்பயணிகளாக பயணிக்க அழைப்பு விடுத்திருக்கின்றது. திருத்தந்தை அவர்கள் ரோமைக்கு நம்மை அனைவரையும் அழைத்து செல்ல ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் குறிப்பிட்ட அந்த சுற்றறிக்கையில திருப்பயணிகளாக எல்லாருமே கண்டிப்பா ரோமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார். ஆனா நம்ம தலஸ்தலத்துல திருப்பயணம் போறதுக்கு 1000 ரூபாய் கேட்டாலே 1000 ரூபாயா என்னால்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த திருப்பயணங்களை நாம் நிராகரிப்பது உண்டு. ஆனால் அடுத்த கட்டமாக திருத்தந்தை அவர்கள் நமக்காக அவரை கீழே இறங்கி வந்து கொடுத்திருக்கின்ற ஒரு நிபந்தனை, உங்களது அருகே உள்ள ஆலயங்களுக்கு செல்லுங்கள், அங்கு சென்று இறைவனோடு நீங்கள் ஒன்றியுங்கள். என்று நீங்கள் இறைவனோடு தனித்திருந்து விழித்திருந்து எதிர்நோக்கி பயணிகளாக ஜெபிக்கின்றீர்களோ அன்று நிச்சயம் இறையாசி கிடைக்கும் என்று அந்த டிசம்பர் 24ஆம் தேதி நமது பேராலயம் ரோம்ல இருக்கிற ஆலயத்தை அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம் மறை மாவட்டங்கள் தமிழர்கள் இருக்கின்ற அனைத்து மறை மாவட்டங்களிலும் இந்த யூப்ளி ஆண்டை கொண்டாடும் விதமாக ஆயர்கள் தலைமையில் நமது பேராலயத்தில் அந்த பேராலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நாம் அனைவரும் எதிர்நோக்கி பயணிகளாக பயணிக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதிலும் சிறப்பாக நமது மறை மாவட்டம் ஒரு சில ஆலயங்களை பட்டியலிட்டுள்ளது. ஒரு சில ஆலயங்களுக்கு நிச்சயம் நீங்கள் திருப்பயணிகளாக செல்ல வேண்டும் என நம்ம மறை மாவட்டத்தில் இருந்து நம்ம மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சில ஆலயங்கள் பட்டியலிட்டார்கள். அதில் இடைக்காட்டூர், ஓரியூர் புனித அருளானந்தர் பஸ்லிகா, முத்துப்பட்டினம் அந்தோனியார் திருத்தலம் என்று பட்டியலிடும் பொழுது நமது திருத்தலமும் அந்த வரையறுக்கப்பட்ட 12-13 ஆலயங்களில் நமது திருத்தலமும் ஒன்று என்பது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்திதான். எனவே இன்று மறை மாவட்ட அளவில் எதிர்நோக்கி பயணிகளாக பயணிக்க ஆயத்தலைமையில் நாம் அந்த யூப்ளி ஆண்டை துவங்க இருக்கின்றோம். நாமும் இந்த ஆண்டு முழுவதும் எதிர்நோக்கி பயணிகளாக ஆலயங்களை நோக்கி வருவோம். திரு குடும்பமாக ஆலயங்களை நோக்கி வருவோம். திரு குடும்பமாக வந்து இறை ஆசிரியை பெருக்குவோம் என்று நாம் ஆண்டவரின் மதிப்பீடான அன்பு, இரக்கம், உதவி செய்யும் குணம் இவற்றையெல்லாம் கடைபிடித்து வருகின்றோமோ? இறைவார்த்தை அழகாக சொல்கின்றது. மத்தேயு அதிகாரம் 25 இறைவசனம் 35 ஆண்டவர் அழகாக சொல்கின்றார், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து கவனித்துக் கொண்டீர்கள் என்று நம் ஆண்டவரை அங்கே இங்கேயும் தேடாம நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களே நம் கடவுளாக பார்க்கும் பொழுது அந்த இறைவசனத்தின் இறுதியில் சொல்வார், ஆண்டவரே நாங்கள் எப்போ உங்களுக்கு சோறு போட்டோம், நாங்கள் எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கேட்குவேன். என் சின்ன செய்வதையெல்லாம் நீ எனக்கே செய்வீர்கள் என்று சொல்லும் பொழுது
ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வரும்போது சீடர்கள் கண்களுக்கு அவர் மறைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இறுதியில் தான் சீடர்கள் அவர்களை கண்டு கொண்டார்கள் இயேசு என்று. நாமும் அது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சீடர்களைப் போல ஆண்டவரை அறியாத வண்ணம் உலக நாட்டங்கள் நமது பாவக்கரைகள் பாவங்களால் நமது கண்கள் மறைக்கப்பட்டுள்ளது என்று நாம் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுத்து ஆண்டவரின் மதிப்பீடின்படி உறவை பலப்படுத்தி பிறரை மன்னித்து என்று பிறரை காயப்படுத்தாமல் அவர்களோடு இரக்க குணத்தோடு அன்பை செலுத்தி வாழ ஆரம்பிக்கின்றோமோ அன்று நிச்சயம் நாம் ஆண்டவரின் பிரசன்னத்தையும் ஆண்டவரின் உடனிருப்பையும் உணர முடியும். அன்று நாமும் திரு குடும்பமாக பிறருக்கு முன் மாதிரியான குடும்பமாக வாழ முடியும் என உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நாம் அனைவரும் திரு குடும்பமாக வாழவும் தொடர்ந்து இந்த திருப்பலியிலும் வர இருக்கக்கூடிய நாளிலும் இல்லங்களில் குடும்ப ஜபங்கள் ஜெபிப்பீர்கள் என்றும் இறை வார்த்தையை எடுத்து தியானிப்பீர்கள் என்றும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அருள் சிறப்பாக பங்கு தந்தையின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், நானும் வீட்டிற்கு ஒரு பிள்ளை, தந்தையும் ஒரு பிள்ளை என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். இந்த இறை வார்த்தை எனக்கு வாழ்வளித்தது. நிச்சயம் ஒரு சாட்சியாகவே நான் சொல்லலாம். நான் படித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னத்தை சாமியாரம் போனோம், என்னத்தை கடவுள் பணி செஞ்சு போனோம் அப்படின்று வாழ்ந்து கொண்டிருந்த என்னையும் மத்திய நச்சரி அதிகாரம் 9:9 எடுத்து வாசித்து பார்த்தீர்கள். அது ஒரே வருஷம், என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். எரேமியாவின் வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டிருப்போம். எரேமியா 5:1 தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று. அன்றிலிருந்து இந்த இறை வார்த்தை எனக்கு உயிர் அளித்தது. நிச்சயம் இந்த இறை வார்த்தை நீங்கள் நம்பி ஜெபிக்கும் பொழுதெல்லாம், இறை வார்த்தை நீங்கள் ஆழமாக உணரும் பொழுதெல்லாம் நிச்சயம் நீங்கள் எழுப்பப்படுகின்ற அந்த வேண்டுதல்களும் நீங்கள் இறைவனிடம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீர் உங்களுக்கு ஜெபமாக மாறும். எனவே இந்த ஆலயத்தை சிறப்பாக ஜெபியுங்கள். இந்த குருக்களுக்கான திருவுடை நான் அணிந்து முதல் பங்கேற்ற பணித்தளமும் கொக்கூரிலிருந்துதான் ஆரம்பிக்கின்றது. எனவே எனக்காகவும் நமது மறைமாவட்டத்தில் பயின்ற அனைத்து குரு மாணவர்களுக்காகவும் நமது பங்கிலும் இறையளித்தல் பெருக வேண்டியும் திருக்குடும்பமாக வாழுவோம் என திருப்பலியில் தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.